ஹலோ ஹால் குட் மார்னிங். ஸோ மார்னிங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு டீயை குடிச்சு டீலேருந்து டே ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துட்டு தோசையும் செஞ்சு முடிச்சிச்சு. கையோடைய லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கடுகு எடுத்து கடுகு இல்லை கடாய் எடுத்து கடுகை வந்து அதில் போட்டு நல்லா தாளிச்சிட்டேன். தாளித்து எடுத்ததுக்கப்புறமேட்டு தாளிச்சிட்டு அதை வெடிச்சிட்டேனோ ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமேட்டு அதிலே கட் பண்ணி சேர்ந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டேன். என்ன ரொம்ப பெரிய டிஷ் எல்லாம் இல்லை, தக்காளி தொக்கு தான். சமைக்கிறத விட சமைக்கிறது யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், என்ன சமைக்கிறதுனே தெரியாமல். அதுக்கப்புறமேட்டு பீன்ஸ் இருந்துச்சு, பீன்ஸை நறுக்குன்னு கட் பண்ணி வச்சுட்டு அதையுமே பொரியல் பண்ணிவிட்டேன். ஒரு ஆளுக்கு தான் என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே சோம்பேறித்தனமாக இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் தானே ஆக போகுது, சிம்பிளாக எதாவது செஞ்சு முடிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் நானும் அப்படியே ஏதோ ஒன்று. அதுக்கப்புறமேட்டு நான் தான் இது குக் பண்ணும்போது அந்த கெட்டப்பில் தான் இருப்பேன். சரி வாங்க வந்து சாப்பாடு மதியானத்துக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து இது வந்து தக்காளி தொக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா எம்மா கை சுட்டுருச்சு. இது வந்துட்டு என்னதுன்னா ஓப்பனே பண்ண முடியலையே. இதுதான் நான் செஞ்ச பீன்ஸ் பொரியல். அடாடா எவ்வளோ ஆவி பறக்குது பாருங்கள் சூடாக அப்படியே. ஸோ அப்படியே இதுதான் மதியானம் லஞ்ச் அப்படியே எடுத்து போட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. இதோட கண்டினியூட்டி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ டாட்டா பை பாய்.